சற்று முன் வெளியான தகவல், பொதுமக்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. இனி அலுவலகம் செல்ல தேவையில்லை. ரேஷன் கார்டு நிலையை உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அதுவும் உங்ககிட்ட மொபைல் போன் இருந்துச்சுன்னா நீங்க எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அது என்னென்ன, இது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல் அல்லது முகவரி மாற்றம் போன்ற திருத்தங்களுக்காக இருந்தாலும் சரி, அவற்றின் நிலையை உங்கள் மொபைல் போன் அல்லது லேப்டாப் மூலமாகவே ஆன்லைனில் சரிபார்க்க முடியும். ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பம் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது சுலபமாக முடிந்துவிடும். அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம் அல்லது முகவரி மாற்றம் போன்ற திருத்தங்களாக இருந்தாலும் சரி, அவற்றின் நிலையை உங்கள் மொபைல் போன் அல்லது லேப்டாப் மூலமாகவே மிக எளிதில் ஆன்லைனில் சரிபார்க்க முடியும். இது மிகவும் சுலபம்தான். இதற்காக முதலில் கூகுளுக்கு போயிட்டு டிஎன்பிடிஎஸ் என்ற சர்ச் பண்ணி நீங்கள் தேட வேண்டும். தேடல் முடிவுகளில் வரும் தமிழ்நாடு பொது விநியோக துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnpds.government.in மட்டுமே தேர்வு செய்து தொடர வேண்டும். அதே சமயம் அதிகாரப்பூர்வ டிஎன்பிடிஎஸ் இணையதளம் திறக்கப்பட்டதும் அதன் முகப்பு பக்கத்தில் உள்ள மின்னணு அட்டை சேவைகள் என்ற பிரிவை தேர்வு செய்ய வேண்டும். அதற்குள் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்ற ஆப்ஷன் இடம்பெற்றிருக்கும். அதை தேர்வு செய்தவுடன் விண்ணப்பத்தின் விவரங்களை உள்ளிடுவதற்கான பக்கம் திறக்கும். அங்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த போது வழங்கப்பட்ட குறிப்பு எண் பதிவு செய்ய வேண்டும். இந்த குறிப்பு எண்ணை சரியாக உள்ளிடுவது முக்கியம். அதே சமயம் இதற்கு பின்னர் பதிவு செய் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்தவுடன் உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை திரையில் காட்டப்படும். திரையில் காட்டப்படும் ஸ்டேட்டஸை புரிந்து கொள்வதும் முக்கியம். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது என்றால் விண்ணப்பம் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். ஆவண சரிபார்ப்பு என்ற நிலை காட்டப்பட்டால் விண்ணப்பத்துடன் வழங்கப்பட்ட ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன என்று பொருள். சரி, இதில் தேவையான சந்தர்ப்பங்களில் தகவல்களை உறுதிப்படுத்த கள சரிபார்ப்பும் மேற்கொள்ளப்படலாம். இதில் அனுமதிக்கப்பட்டது என்ற ஸ்டேட்டஸ் வந்தால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று பொருள். அதேபோல் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்றால் அதற்கான காரணத்தையும் இணையதளத்தில் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இதில் ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை செய்திருந்தாலும் அந்த சேவையின் நிலையையும் ஆன்லைனில் சரிபார்க்க முடியும். இதற்காக டிஎன்பிடிஎஸ் இணையதளத்திற்கு சென்று அட்டை தொடர்பான சேவை நிலை என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் திருத்தத்திற்கான வழங்கப்பட்ட குறிப்பு எண்ணை உள்ளிட்டு சமர்ப்பித்தால் அந்த கோரிக்கை பரிசீலனையில் உள்ளதா, அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது நிராகரிக்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் ஒவ்வொரு முறையும் அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பத்தின் நிலையை விசாரிக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் விண்ணப்பம் நீண்ட நாட்களாக ஒரே நிலையில் இருப்பதாக தெரிந்தாலோ அல்லது வழக்கத்தை விட அதிகமாக தாமதமாகிற தெரிந்தாலோ தமிழ்நாடு அரசின் கட்டணமில்லா உதவி எண்களை தொடர்பு கொண்டு புகார் பதிவு செய்யலாம். இதற்காக 1967 அல்லது 1842555901 ஆகிய எண்களை பயன்படுத்தலாம். எனவே புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பமாக இருந்தாலும் ஏற்கனவே உள்ள கார்டில்
செய்யப்பட்ட திருத்தமாக இருந்தாலும் தேவையான குறிப்பு எண்ணை வைத்துக்கொண்டு உங்கள் மொபைல் போன் மூலமாகவே அதன் நிலையை ஆன்லைனில் சரிபார்த்து கொள்ள முடியும். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் இதில் தமிழகத்தை பொறுத்தவரை 35,000 ரேஷன் கடைகள் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படுகின்றன. கடை வாடகை, மின் கட்டணம், போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை சமாளிக்க மானியமாக ஆண்டுக்கு சராசரியாக 350 முதல் 400 கோடி ரூபாய் வரை அரசு வழங்குகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் நீங்க இன்னமும் உங்க கைவிரல் ரேகை அதாவது பயோமெட்ரிக் இன்னும் நீங்க வைக்கலன்னா பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு இந்த உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இணைச்சிருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம புதிய அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல் நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவை, ரேஷன் செய்தி இல்லை மகளிர் உரிமை தொகை இல்லை அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல், எந்த செய்திகளானாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான செய்திகள் நாங்கள் போடுவோம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதே சமயம் ரேஷன் கடைகளில் வேலை நேரம் மாறப்போகிறது. ஏனென்றால் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தற்போது ரேஷன் கடைகள் காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மீண்டும் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 7 மணி வரையிலும் செயல்பட்டு வருகிறது. இதில் மதிய இடைவெளி நேரம் நீடிக்கப்பட்டு பணி நேரம் சுமார் 12 மணி நேரமாக உள்ளது. இதனால் பணியாளர்கள் மனசோர்வுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிய மாற்றங்கள் வரப்போகிறது என்று அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.